ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் ப்ரோமோவில் கண்டிப்பாக விஜய் வந்து காவேரி சந்திக்கும் போது அதிர்ச்சி அடைவாரை தவிர, ஆனால் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குதுன்னு எந்த உண்மையும் சொல்ல மாட்டார். ஏன்னா காவேரி எல்லாத்தையும் மறந்துட்டு நினைவு இல்லாமல் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்குன்னு வரணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிற எல்லா உண்மையும் வந்து விஜய்க்கு தெரியுது. கண்டிப்பாக இவர் வந்து குட்டி காவேரியோட அப்பாவாக தான் நம்ம காவேரி கிட்ட அறிமுகம் ஆக போகிறாரு. அவரை வந்து ஸ்டூடெண்ட்டோட அப்பான்னு சொல்லிட்டு க்ளோஸாக பழக போகிறா, நல்லா பேச போகிறா. நம்ம குட்டி காவேரியும் வந்து ரொம்ப டீப்பாக தான் காவேரி கூட பழகுவா. பழகின பிறகும் நம்ம விஜய் எதையும் சொல்லாத பாப்பா மூலியமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி போன இடத்துக்கு பீச்சுக்கு அங்கெல்லாம் கூட்டிக்கின்னு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நினைவுகளும் வரும். போன இடத்துக்கு நம்ம காவேரியும் சொல்கிறா, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கே பார்த்தேன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் அந்த நினைவை கொண்டுன்னு வரணும்னா பழைய இடங்களுக்கெல்லாம் பாப்பாவுக்காக காவேரியும் கூட போயிட்டு தான் ஆவா. கண்டிப்பாக சாரதம்மாக்கிட்டேயும் சொல்ல போகிறா, அந்த பாப்பாவோட அப்பா தான் என் கனவுல வந்தவர், ஸ்மார்ட்டாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சாரதம்மாவுக்கும் விஜய் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிய போது. தெரிஞ்சு இவர் வந்து காவேரியை பழைய நிலைமைக்கு கொண்டுன்னு வரணும்னு சொன்னால் சாரதம்மாவும் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து காவேரி போன இடத்துக்குலாம் அழைச்சிக்கின்னு போயிட்டு பழைய நினைவுகளை கொண்டுக்கின்னு வர முடியும். அதுக்குள்ளே நம்ம காவேரிக்கு புதுசாக ஒரு காதல் வரப்போகுது நம்ம விஜய் மேலே. விஜய் ஆல்ரெடி எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது, ஆனால் அவளை கொண்டுக்கின்னு வரணும்னு சொன்னால் குட்டி காவேரி பாப்பா சொல்லி பார்த்தா கொண்டுக்கின்னு வர முடியும். அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் பாய்.